வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, வெளியான அந்த வீடியோ கதறி அழுத நடிகை த்ரிஷா விஜய் சொன்ன வார்த்தை இதுவா பிரபலம் ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் கடந்த சில வாரங்களாகவே போய்கிட்டு இருக்கு. என்ன தகவல் என்ன செய்தின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜயும் த்ரிஷாவும் ஹாலிவுட்டின் ரீல் ஜோடிகளாக ரசிகர்களுக்கு ஃபேவரட். இதுவரை 5 படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு விஜயின் பிறந்த நாளுக்கு த்ரிஷா ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க. அந்த புகைப்படங்களை வைத்து பலருமே பலவிதமான வதந்திகளை பரப்பினாங்க. இந்த சூழல் தான் பிரபல பத்திரிகையாளரும் செய்யார் பாலு விஜய் த்ரிஷா குறித்து பேசியிருக்கும் வீடியோ ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. கோட் படத்தில் நடித்து முடித்திருக்கும் விஜய் இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் மட்டும்தான் நடிப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த படத்தை ஹெச் வினோத் அவர்கள் இயக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் அது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் மிக விரைவில் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் தமிழ்நாடு சட்டசபை பேரவை தேர்தலில் தனது மனக்கணக்கை பலிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக விஜய் மீண்டும் சினிமாவில் நடிக்க வந்து விடுவார் என்று ஒரு தரப்பினர் ஆணித்தரமாக சொல்றாங்க. இருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலில் தன்னுடைய தாக்கத்தை வீரியமாக காட்ட வேண்டும் என்று முடிவில் விஜய் அவர்கள் இருக்கிறதாக, அதற்குத்தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு நேரில் சந்தித்தார் விஜய் என்றும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வந்தாங்க. மேலும் சமீபத்தில் கூட மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழாவை நடத்தினார் விஜய். இதற்கிடையே கடந்த சில நாட்களாகவே விஜய் பற்றி ஒரு வதந்திகள் சுற்றி கொண்டே வருகிறது. அதாவது கடந்த மாதம் விஜய் தனது பிறந்த நாளை கொண்டாடினாங்க. அதனையொட்டி த்ரிஷா பாத்தீங்கன்னா தானும் விஜயும் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அது பெரும் வதந்திக்கு வழிவகுத்தது. ஆனால் அது விஜயின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறு என்று விஜயின் ரசிகர்கள் தொடர்ந்து வருகிறாங்க. விஜய் அலுவலகம் வாங்கியிருக்கும் அபார்ட்மெண்டில் தான் த்ரிஷா வீடு வாங்கியிருப்பதாக வதந்திகள் பரவி வருகிறது. இந்த நிலையில தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த செய்யார் பாலு த்ரிஷாவின் நிச்சயதார்த்தத்தை நின்று போனதற்கு காரணமே விஜய் தான் என்று சொன்னாங்க. ஆனால் அதில் எல்லா உண்மையும் இல்லை. இப்போது விஜயுடன் த்ரிஷா இணைந்து பலமாக கிசுகிசுறாங்க. அதற்கெல்லாம் காரணம் விஜயின் அரசியல் வருகை தான். அவர் இமேஜை டேமேஜ் செய்து கொண்டிருக்காங்க என்பதும் உண்மை. போக்கிரி படம் விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படத்தின் சக்சஸ் மீட்டுக்கு தன்னை அழைத்தாங்க. த்ரிஷா எதிர்பார்த்தாங்க, ஆனால் விஜயோ அழைக்கவில்லை. இதனால் த்ரிஷா ரொம்பவே அழுதுட்டாங்க. பிறகு அவரது தாய் விஜய் தொடர்பு கொண்டு ஏன் தம்பி ஆதி படம் ஃபிளாப் ஆனதால் நீங்களை ஓரங்கட்டுறீங்களா என்று கேட்டாங்க. அதற்கு விஜயோ அப்படியெல்லாம் இல்லை, நாளை மீட் பண்ணலாம் என்று சொல்லிட்டாங்க. சொன்னபடியே ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மதிய சாப்பாடு விருந்து கொடுத்தாங்களாம் விஜய். அந்த சமயத்தில் தான் த்ரிஷா சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று வெளியாகியிருந்தது. அந்த விருந்தின் போது த்ரிஷாவிடம் அவர் தாயிடம் உங்கள் நான் போக்கரி சக்சஸ் மீட்டுக்கு அழைத்திருந்தால் ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த வீடியோ பற்றி தான் உங்களிடம் கேட்டு அதனை உங்களால் சமாளிக்க முடியுமா, அதனால் தான் கூப்பிடல, லிஸ்ட் எல்லாம் உங்கள் பெயர் இருந்தது, ஆனால் உங்களை அழைக்குவதற்கு இதுதான் காரணம் என்று கூறி த்ரிஷாவை ரொம்பவே கவர்ந்து விட்டது. இப்போது பரபரப்படும் வதந்திகளுக்கு உண்மை இல்லை என்று செய்யார் பாலு அவர்கள் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.